إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ومن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. وقال النبي صلى الله عليه وسلم قد جاءكم شهر رمضان شهر مبارك افترض الله لكم صياما أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, பாக்கியம் நிறைந்த சங்கையான ரமலானை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், ரப்புக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 மாதங்களாக ரப்பே ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய், ரமதானை பெற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை தார் ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டோம். அல்லாஹ் தஆலா அந்த மகத்தான வாய்ப்பை நமக்கு ஹயாத்தை தந்து அதை பெற்றுக்கொள்வதற்குண்டான நசீபையும் தந்தான். அல்லாஹ் இதை பாக்கியமாக கழிப்பதற்குண்டான நசீபையும் தந்தருள் புரிவானார். சங்கைக்குரியவர்களே, ரமதான் என்று சொன்னால் கரிக்குதல் என்று பொருள். நம்முடைய பாவங்களை எல்லாம் கரித்து விடக்கூடிய, நம்முடைய எல்லா பாவங்களையும் கரித்து மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான மாதம் ரமதானுடைய மாதம். இந்த மாதத்தை உங்களில் யார் பெற்றுக்கொண்டார்களோ பூரணமாக நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று தான் சொல்கிறார். இது ரப்பினுடைய கட்டளை, இறைவனுடைய உத்தரவு. உமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹர், யார் இந்த ரமதானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டார்களோ ஃபல்யஸும், அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். நோன்பு என்பது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதிலே முதன்மையானது, ரப்பினுடைய பொருத்தத்தை பெறுவதிலே முதன்மையானது என்பதை நாம் வரலாறுகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம், அடிக்கடி நாம் கவனத்தில் செலுத்தி இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலங்களிலே, ரமதானுடைய காலங்களில் நோன்பு வைப்பதனுடைய மாண்பை பற்றி ஏராளமாக சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் உண்ணாமல் பருகாமல் புலன்வழி செல்லாமல் அதிகாலை பொழுதிலிருந்து சூரியன் மறையும் வரை ஒரு நீயத்தோடு இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு காரியம். சாதாரணமானது அல்ல, இது ஒரு சாதாரணமானதல்ல, நமக்கு பழகி போனது முஃமின்களுக்கு. ஆனால் உலகத்தில் இது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏனென்று சொன்னால் மனிதனை தடுமாற செய்யக்கூடிய சில நிலைகள் என்பது இருக்கிறது. மனிதனை தடுமாற செய்யக்கூடிய நிலைகள் என்பது சிலது இருக்கிறது. அதிலே ஒரு தனிமை மனிதனை தடுமாற செய்யும். தனிமை என்பது ஒரு மனிதனை தடுமாற செய்யும். ஆசைகள் என்பது ஒரு மனிதனை தடுமாற செய்யும். தடுமாற்றத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு காரியங்களிலே நிலைகளில் உள்ளதுதான் தனிமை, ரகசியமான ஒரு நிலை. அதுபோல ஆசைகள். ஆனால் எப்படிப்பட்ட ஆசைகள் மனதிலே இருந்தாலும், உயர்ந்த உணவை உண்ண வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும், அத்தகைய உணவை ஒரு மனிதன் அவனுடைய ரமதானுடைய பகல் காலங்களில் முன்னால் வைத்தாலும் ஏறிட்டு பார்க்க மாட்டான், தொட்டு பார்க்க மாட்டான். இந்த ஆசையை, அந்த எண்ணத்தை தனிமையில் இருந்தாலும், மனித உள்ளத்தில் அவனுக்கு அதை பற்றிய ஆசை மிகைத்திருந்தாலும், அவன் அந்த தனிமையான உலகத்திலேயும் கூட ரப்பை பயந்து, என் ரப்புக்காக நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று பயந்து இந்த நிலைகளிலே அவன் தன்னை தற்காத்துக் கொள்கிறானே, இது மகத்தான ஒரு பாக்கியம்.
மகத்தான ஒரு பாக்கியம். அதனால்தான் நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னதாக, குல் இப்னி ஆதம், மனிதனுடைய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா 10லிருந்து 700 வரை அவனுடைய நன்மைகளை பெருக்கி கொடுக்கிறான். அவனுடைய நியத்துகளுக்கு ஏற்ப, ஈமானுக்கு ஏற்ப பெருக்கி கொடுக்கிறான். ஆனால் இல்ல சௌம், நோன்பை தவிரன்னு சொன்னான். அதனுடைய கூலியை, அதனுடைய அளவை, அதனுடைய எண்ணிக்கை ரசூல் சொல்லவே இல்லை. இல்ல சௌம், அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், நோன்பை தவிர. நோன்பு என்பது எனக்கே உரித்தானது, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன். சுப்ஹான் அல்லாஹ். நோன்பு என்பது எனக்கே உரித்தானது. எனக்காக அல்லவா அவன் உணவை விட்டான், எனக்காக அல்லவா தன்னுடைய ஆசை விட்டான், எனக்காக அல்லவா தன்னுடைய இச்சைகளை தொடர்ந்திருக்கிறான். எனவே நான் அதற்கு கூலி கொடுக்கிறேன். சூஃபியாக்கள் சொல்வார்கள், நானே கூலி ஆகிறேன். அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை அத்தகைய நோன்பாக ஆக்கிறான். அப்படிப்பட்ட நோன்பாக அல்லாஹ் நம்முடைய நோன்பை கபூல் செய்ய வேண்டும். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, யாரும் பார்ப்பதற்கோ மற்ற நோக்கங்களுக்கோ அல்ல. நோன்பிலே இஹ்லாஸ் நிறைந்திருக்கிறது. அந்த நோன்பு என்பது எனக்காக உரித்தானது என்ற காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா அதற்கு தான் கூலி கொடுப்பதாய், அல்லது தானே கூலி ஆகுவதாய் நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் சொன்னதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அருமையான பெருமக்களே, இந்த ரமலானுடைய நோன்பை எல்லா வகையிலும் பேணுதலான முறையிலே, எந்த குறைபாடுகளும் இல்லாமல், நம்முடைய உண்ணாமல் பருகாமல் இருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய நாவால், நம்முடைய பார்வையால், நம்முடைய காதுகளால், நம்முடைய அவயவங்களால் கூட எந்த பாவங்களையும் செய்யாமல் பேணி பாதுகாப்பதுதான் உண்மையான பூரணமான நோன்பு. மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபா. யார் கெட்ட வார்த்தைகளை, அவதூறான சொற்களை விட்டும் தவிர்த்து கொள்ளவில்லை, யார் கெட்ட செயல்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ளவில்லை, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பசித்திருந்து, அவன் தாகித்திருந்து என்ன பிரயோஜனம்? அவன் உணவை விட வேண்டும் என்று, பானத்தை விட வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். எனவே ரமலானுடைய நிறைவான நோன்பு என்பது நாம் உண்ணாமல் பருகாமல் இருப்பதோடு நம்முடைய அவயவங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது, தேவையில்லாத காரியங்களை விட்டோம் நம்முடைய பேச்சுக்களை, நம்முடைய சொற்களை, நம்முடைய செயல்களை பாதுகாத்துக் கொள்வது. இந்த ரமலான் அவ்வளவு பாக்கியமானது. மார்க்கத்தினுடைய எல்லா கடமைகளும் ரமலானில் அமைந்திருக்கிறது. ஒரு ரமலான் கிடைத்து விட்டால் எந்த குறைபாடுகளும் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 83 வருடங்களுடைய நல்ல அமல் கிடைத்து விட்டது. அல்லாஹ் 83 கூட சொல்லல, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னார். 83 வருடங்கள், 1000 என்பது கற்பனை செய்ய முடியுமா? ஆனாலும் கூட ரமலானின் வழியாக 83 வருடங்களுடைய அமல்களை செய்த அந்த வருடங்களில், அந்த 83 வருடங்களில் என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ எல்லா அமல்களையும் செய்ததனுடைய கூலி ஒரு ரமலானை கொண்டு கிடைக்கிறது. ஒரு ரமலானை கொண்டு நினைத்தாலும் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு உயர்வுகளை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் வைத்திருக்கிறான். ரமலானில் இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளும் இருக்கிறது, ஈமான் இருக்கிறது. ரமலானிலே நமக்கு தராவீஹ் சொல்லப்பட்டிருக்கிறது. ரமலானிலே அதிகமான தான தர்மங்கள், சதகாக்கள் செய்வது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. ரமலானில் எல்லாம் இருக்கிறது, ஈமான் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, நோன்பு வைத்திருக்கிறோம். அது மாதிரி நாம் ஜக்காத் தான தர்மங்களை செய்கிறோம். ஹஜ் இல்லையே, ரமலானிலே ஹஜ் என்பது இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஹஜ் தான் செய்தாங்க. ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. பெரும்பாலானவர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரையும், தங்களுடைய மனைவிமார்கள் எல்லோரையும் அழைத்து சென்றார்கள். ஆனால் அந்த ஹஜ்ஜிலே உம்மு சினானா என்று ஒரு பெண்மணி மாத்திரம் வரல. ஸல்லல்லாஹு முடிச்சுட்டு வந்து கேட்டாங்க, மனாக்க அந்த ஹஜ்ஜ மனாக்க மினல் ஹஜ், ஹஜ்ஜிலிருந்து உன்னை தடுத்தது, ஏன் ஹஜ்ஜுக்கு நீ வராம இருந்துட்டீங்க? எல்லாரையும் ஹஜ்ஜுக்கு வர சொன்னேன், நீங்க ஏன் வரலன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு காணத்துல நான் ஆலிஹத்தான், எங்களுக்கு 2 ஒட்டகை இருந்தது நாயகமே. அதிலே ஒரு ஒட்டகை என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் போனாங்க. இன்னொரு ஒட்டகை அது வக்ஃபுனுடைய ஒட்டகம், அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு வருவதற்குண்டான ஒரு சூழல் இல்லாமல் ஆகிவிட்டது நாயகமே சொல்லி எங்களுடைய வேதனையை பகிர்ந்த பொழுது, தங்களுடைய உள்ளத்தினுடைய வேதனையை சொன்ன பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உம்ரத்துன் ஃபீ ரமலான கஹஜ்ஜத்தின் மஇ. யார் ரமலானுடைய மாதத்தில் ஒரு உம்ரா செய்கிறாரோ என்னோடு சேர்ந்து ஹஜ் செய்வதை போறேன்னு சொன்னாங்க. ஹஜ் செய்வது என்பது மாத்திரமல்ல, என்னோடு சேர்ந்து ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்தார். ஒரு ரமலான் வந்து விட்டாலே எல்லாமே கிடைத்து விடும். ஆனாலும் கூட ரமலானிலேயும் ஹஜ்ஜினுடைய பாக்கியம் இருக்கிறது என்பதை அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். அருமையான பெருமக்களே, இந்த ரமலான் பல்வேறு தனித்தன்மைகளை கொண்டது, பல்வேறு தனித்தன்மைகளை கொண்டது. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை, ரமலானுடைய மேன்மை எவ்வளவோ சொல்லி இருக்கிறார்.
நோன்பு என்பது ரப்பிடத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளது என்பதை மேன்மக்கள் உணர்ந்திருந்தார். அதனாலதான் மூத்தா யுத்தகலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். அலைஹி ஸைத் பின் ஹாரிஸா, இந்த மூத்தா யுத்தத்திற்கு ஸைத் பின் ஹாரிஸாவை தலைவராய் தளபதியாய் ஆக்கி நியமிக்கிறேன். ஃபைன் உஸீப ஸைதுன் ஃபஅப்துல்லாஹ் இப்னு ரவாஹா வயின் உஸீப அப்துல்லாஹ் ஃபஜாஃபர் இப்னு அபீ தாலிப். ஒருவேளை ஸைத் பின் ஹாரிஸா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தளபதியாக இருக்கட்டும், தலைமை தாங்கட்டும். வயின் உஸீப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவும் கொல்லப்பட்டால் ஃபஜாஃபர் இப்னு அபீ தாலிப், ஜாஃபர் தலைமை தாங்கட்டும். வயின் உஸீப ஜாஃபரும் கொல்லப்பட்டால் நீங்கள் கூடி ஆலோசனை செய்து ஒருவரை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தையிலே சஹாபாக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அதனாலே அந்த யுத்த களத்திற்கு செல்கின்ற நேரத்தில் அங்கே செல்ல நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஸைத் பின் ஹாரிஸா வீழ்ந்து விட்டார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா வீழ்ந்து விட்டார்கள், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் வீழ்ந்து விட்டார்கள். கூடி ஆலோசனை செய்து அதற்கு ஹாலித் இப்னு வலீதை தலைவராக அவர்கள் தங்களுடைய தளபதியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த யுத்த களத்திலே குற்றுயிரும் குறைவுயிருமாய் ரசூலுடைய சொல்லிற்கேற்ப விழுந்து கிடந்த சஹாபாக்களிலே சையதுனா ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்திலே போய் அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீரை புகட்ட முற்படுகிறார்கள். ஸைத் தான் மறுத்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் நோன்பு வைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன், எப்பொழுது இந்த யுத்தத்திலே ஜாஃபரும் வீழ்த்தப்பட்டால் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களோ நிச்சயமா நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்று தெரியும். என் ரப்பை நான் நோன்பாளியாக அதற்குண்டான கூலியின் அளவை மகத்துவத்தை விளங்கிய காரணத்தினால் சொன்னார்கள், என் ரப்பை நான் நோன்பாளியாக சந்திக்க விரும்புகிறேன் சொன்னார். அதனுடைய மகத்துவத்தை அந்த அளவிற்கு புரிந்திருந்தார். அருமையானவர்களே, எனவே இந்த ரமலானை எல்லா நிலையிலும் எந்த குறைபாடுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே மற்ற வேதக்காரர்களுடைய நோம்புக்கு நம்ம நோம்புக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா சஹர் இஃப்தார்ன்னு சொன்னாங்க. ராத்திரிலே சாப்பிட்டுட்டு அதனால சீக்கிரமே படுத்துட்டு காலைல வேற தனியே எழுந்திருக்க வேண்டியது இருக்குது, அப்படி சாப்பிட்டு படுக்க கூடாது. சஹர் செய்யுங்கள், சஹர் செய்வதிலே பரக்கத் இருக்குதுன்னு சொன்னாங்க. சஹர் செய்வதிலே பரக்கத் இருக்கிறது. இதிலேயும் குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவது என்பது ஒரு தனி பரக்கத்தானது. அதனாலே நீங்க சஹர் செய்து கொள்ளுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது. சஹர் செய்யாமல் இருக்கக்கூடாது. இந்த உம்மத்தினுடைய நோன்பின் விசேஷம் என்று சொன்னார். இந்த உம்மத்தினுடைய நோன்பின் விசேஷம் சஹர் என்பதும் இஃப்தார் என்பதும் லா யஸாலுன் நாஸு பிகைரின் மா அஜ்ஜலில் ஃபித்ர். நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்த உடனே தாமதம் இல்லாம நோன்பு திறந்துருங்கன்னு சொன்னார். அதுதான் நீங்கள் ஹைரில் இருக்கு என்பதற்கான அடையாளம். இல்ல 14 மணி நேரம் நோன்பு வச்சிருக்கிறோம், இன்னொரு அரை மணி நேரம் நோன்பு வச்சுக்கிறோமே, இன்னொரு 1 மணி நேரம் சேர்த்து வச்சுக்கிறோமே, 1 மணி நேரம் கழித்து நோன்பு திறப்பது அது மார்க்கம் அல்ல, அது தீன் அல்ல. பெருமக்கள், எப்பொழுது வக்து வந்து விட்டதோ நோன்பு திறக்க வேண்டும். வக்து வந்தா நோன்பு திறக்கணும். அதுக்காக வேண்டி சில பேர் முந்தியே திறக்கக்கூடாது. சில வருஷங்களுக்கு முன்னால நான் ரோட்ல கடந்து வருகிறேன், பாங்கு சொல்லப்பட்டு விட்டது சுபுவுக்கு. அப்ப பார்த்தா நோன்பு வைக்கிறோங்கிற நிலையில இல்ல, ஒரு கூட்டம் அங்கே உட்கார்ந்து தீ குடித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு நோன்பு வைக்கிற நேரம் வேற நேரம்னு வச்சிருக்கிறாங்க. எப்படி நோன்பையை பாழாக்கக்கூடிய ஒரு நிலை அல்லவா? வக்து போயிடுச்சுன்னா அதுக்கு வரை என்ன சஹர், அதுக்கு வரை நோன்பு வைப்பது நோன்பு இல்லையே. அது சூதனுடைய வக்துக்கு ஸல்லல்லாஹு அவர்கள் பாங்கு சொல்வதற்கு முன்னாலே 30 ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவிற்கு இடைவெளி இருந்தது என்று வருகிறது. அதனாலே அந்த நேரத்திற்கு பின்னாலும் கூட வைப்பது என்பது நோன்பு வைக்கிறோம் என்ற பெயரால் பட்டினியா இருந்து கொண்டு தாகித்திருந்து கொண்டு நோன்பையும் பாழாக்கக்கூடிய செயல். அப்படி காரியங்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. வக்து வந்தால் கடைசி நேரத்துல சஹர் செய்ய வேண்டும் தான், ஆனால் அதற்காக வேண்டி வாங்க சொல்ற வர அப்படிங்கறதெல்லாம் மார்க்கம் சொல்லி தரவில்லை. அது மாதிரி நோன்பை சீக்கிரமா துறங்கிறதுக்காண்டி வக்து வர்றதுக்கு முன்னால துறக்கிறதும் இல்லை. வக்து வர்றதுக்கு முன்னால் சூரியன் மறைவதற்குண்டான நேர அளவு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா நமக்கு மார்க்கத்திலே. அதனால சீக்கிரமா ரசூலுல்லாஹ் திறங்கிறதுனால 5:30 மணிக்கு திறந்துடக்கூடாது. அதுக்கு நாம் வக்து வர்றதுக்கு முன்னாலே திறக்கிறதுங்கிறது இருக்குதே, அதுவும் நோன்பை பாழாக்கக்கூடிய செயல். அதனால் சஹர் இஃப்தார் என்பது இந்த உம்மத்தினுடைய விசேஷம் என்று சொன்னால் வக்து வந்த உடனே நோன்பு திறப்பதும், அது மாதிரி அதனுடைய நேரத்தினுடைய கடைசி நேரத்திலே சஹரை நாம் செய்து கொள்வதும் பாக்கியமானது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அருமையான பெருமக்களே, ரப்பின் நெருக்கத்தை பெறுவதிலே ஹதீஸில் சில வார்த்தைகள் வருகிறது. அக்ரப அன் யகூனல் அப்து அன் யகூன சாஜிதா. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 நெருக்கமாக இருக்கும் நேரம் சுஜூதில் உள்ள நேரம் என்று வருகிறது. அதே மாதிரி ஹதீஸிலே வருகிறது, அக்ரபு மா யகூனல் அப்து அன் யகூன ஜாயிஆ. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கும் நேரம் அவன் நோன்பு இருக்கும் நேரம், அவன் பசித்திருக்கும் நேரம் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். புனிதமான இந்த மாதம் நமக்கு அருளாக வந்திருக்கிறது. இது ஷஹ்ரு முபாரக், பரக்கத்தான மாதம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். பரக்கத்தான மாதம் என்று சொன்னார். பரக்கத் என்ன?
இந்த மாதத்தில் பரக்கத்தை பெறாவிட்டால் எந்த மாதத்தில் பெற முடியும் பெருமக்கள்? பரக்கத்தை பெறக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நொடியும் பரக்கத்தானது, பாக்கியமானது. வீணாக பேசி கழித்தோ, ஷாப்பிங்களில் நம்முடைய நேரத்தை அதிகரித்தோ, நாம் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டோ இந்த காலத்தை நாம் வீணடித்து விடவே கூடாது. நேரங்களை திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பாக நாம் ஓதுவதற்கென்று, நாம் குர்ஆன் ஓதுவதற்கென்று ஒரு நேரம், ஸலவாத் ஓதுவதற்கென்று நேரம், துஆ செய்வதற்கான ஒரு நேரம், அது மாதிரி நல்ல காரியங்களை செய்வதற்கென்று, கல்வியை படிப்பதற்காக, கேட்பதற்காக, தொழுவதற்காக என்று நேரங்களை பகுத்து வைத்துக் கொள்வது, ஓய்வெடுப்பதற்கு ஒரு நேரம் என்று வைத்துக் கொண்டால், நேரங்களை பகுத்து இதை பாக்கியமாக கழிப்பவன் தான் உண்மையான புத்திசாலி. அருமையான பெருமக்களே, பரக்கத் என்பது வெளிப்படையான சில அடையாளங்கள் அல்ல. பரக்கத் என்று சொன்னால் ஒரு மனிதர்கிட்ட பணம் கூடுதலா இருக்கு, பரக்கத் அப்படி அல்ல. ஒரு மனிதனுடைய காரியங்கள்ல பரக்கத்துனா என்ன? பரக்கத் என்பது விசாலமான அர்த்தம் கொண்டது. அல்லாஹு தஆலா அந்த காரியங்களை சீராக்கி கொடுப்பான். ரப்பு தனிப்பட்ட கருணையை கொண்டு, அவனுடைய கருணையினால் அந்த காரியங்கள் சீரா. ரப்பினுடைய மகத்தான கருணையை கொண்டு அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவான். எதிர்பாராத விதம், கற்பனையில கூட அவனால இவ்வளவு காரியங்களை உண்டாக்க முடியும் என்று நினைக்க முடியாது. ஆனால் அவனுடைய தேவைகள் நிறைவேறும், அதற்கு பெயர் பரக்கத். அவனுடைய தேவைகள் நிறைவேறும், அதற்கு பெயர் பரக்கத். அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டான பிரச்சனைகள் எதிர்பாராத விதத்திலே இது எப்படி தீரப்போகிறது என்று நினைப்பான். எதிர்பாராத விதங்களிலே அந்த காரியங்கள், பிரச்சனைகள் தீர்கிறது அல்லவா, அது ஒரு பரக்கத். அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரக்கத் என்பது அவன் அறியாமல் அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான கண்ணியங்களை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது என்பது ஒரு பரக்கத். ரப்பினுடைய புறத்திலிருந்து மனிதர்களை வழியாக உலகத்திற்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அது ஒரு பரக்கத். அச்சமில்லாத ஒரு வாழ்க்கை, பல்வேறு சூழல்கள் இருந்தாலும் கூட பயமில்லாத, எந்த விதமான துக்கம் இல்லாத, பயமில்லாத நிம்மதியான வாழ்க்கை என்பது ஒரு பரக்கத். எனவே பரக்கத் என்பது ரப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய மகத்தான ஒரு பாக்கியம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களிலே, பரக்கத் என்பது எல்லாவற்றிலும், நேரங்களில் பரக்கத் இருக்கிறது, செல்வாக்கிலே பரக்கத் இருக்கிறது, நம்முடைய சொல் வாக்கிலே இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலேயும் உணவில் பரக்கத் இருக்கிறது, ஆயுளில் பரக்கத் இருக்கிறது, ஒவ்வொன்றிலே. நேரங்கள்ல பரக்கத்துன்னா நமது உயிரினை மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருட காலம் தான் மதீனா. 10 வருட காலம் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தின் எந்த தலைவரும் சாதிக்க இயலாத மகத்தான சாதனை சாதித்தார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய சாதனை! மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களும், கியாமத்து வரை உறவுள்ள எல்லா சட்டங்களும் மதீனாவில் தான் வந்தது. எல்லா சட்டங்களும் வந்தது. ஒரு சிறந்த நிலையான காலமெல்லாம் நிலைவிடக்கூடிய உன்னதமான அரசாங்கத்தை அவர்கள் அங்கே உண்டாக்கினார்கள். பெரும் தலைவராய் அவர்கள் மிகப்பெரிய மக்களுடைய தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாட்சி செய்தார். 10 வருட காலம் மதீனா உன்னதமான ஒரு வாழ்க்கை கொடுத்ததே இது நேரங்களில் பரக்கத். அல்லாஹ் செய்த மகத்தான நேரங்களுடைய பரக்கத் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது மாதிரி செல்வாக்கிலே அதற்கு பிலால் அவர்கள் ரலியல்லாஹு உதாரணத்திற்கு எடுத்து பார்க்கலாம். ஆள் கருத்தவராய், உதடு தடித்தவராய், பார்ப்பதற்கு விகாரமானவராய் இருந்த அதற்கு பிலால் சுடு மணலிலே கிடத்தப்பட்டார்கள். பலரும் அப்படி கிடத்தப்பட்டாரும் அவர்களுக்கு உறுதுணை செய்ய, அவர்களுக்கு ஒத்தாசை செய்ய, ஆறுதல் சொல்ல உறவுகள் நிறைய இருந்தார். பிலால் தானுக்கு அப்படி யாரும் இல்லை. பிலால் தானுக்கு அப்படி யாரும் இல்லை. அஹத் அஹத் என்று ரப்பின் மீது உள்ள ஈமானின் காரணத்தினாலே, ஈமானுடைய வலிமையினால் அந்த சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டார்களே, அதற்கு செய்தா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட மகத்துவத்தை கொடுத்தார். யார் அந்த கொடுமையை செய்தானோ அந்த உமையா அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா பதிரிலே பார்த்து ஓட ஆரம்பித்தார். அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டு ஓட ஆரம்பித்த அந்த பதிரிலே வீழ்த்தப்பட்டான் என்பது வரலாறு. அருமையானவர்களை, உலகத்தில் வாங்கு சொல்பவர்களுக்கெல்லாம் பிலால் என்ற மகத்தான திருநாமத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் அதற்கு பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஸ்ஸுபாக்கு அர்பஅத்துன், எல்லா காரியங்களிலும் முந்தி இருப்பவர்கள் 4 பேர். அஸ்ஸுபாக்கு அர்பஅத்துன், அன சாபிகுல் அரப், وسلمان سابق الفرس وبلال سابق الحبشة وصهيب سابق الروم. அரபுகளில் நான் முந்தி இருக்கிறேன், அரபுகளில் நான் முன்னவனாக இருக்கிறேன். அதில் சல்மான் பாரசீகத்திலே அவர் முன்னவராக இருக்கிறார். அதற்கு பிலால் தான் அபிசீனியாவிலே அவர்தான் முன்னவர். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா ரோமாபுரியிலே அவர் முன்னவர் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்று உலக அளவிலே போற்றப்படக்கூடிய சஹாபிகள் லட்சக்கணக்கில் இருந்தாலும் அதற்கு பிலால், அதற்கு அபூ ஹுரைரா போன்றவர்களை இந்த உம்மத்தின் நினைவிலே வைத்திருக்கிறது. அது ஒரு பரக்கத்து பெருமக்களே, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மகத்துவத்தினுடைய பரக்கத்.
சுவனத்திற்கு நான் சென்றேன், பிலாலே உங்களுடைய காலடியின் சத்தத்தை கேட்டேன் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா அவ்வளவு உன்னதமான செல்வாக்கில் அந்தஸ்து மிக்கவர்களாய் அதற்கு பிலால் அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தானே, அது ஒரு பரக்கத். வாழ்க்கையிலே நேரங்களில் பரக்கத்து போல், செல்வங்களில் பரக்கத்து போல், செல்வாக்கில் பரக்கத். செல்வங்களையும் அப்படித்தான். அல்லாஹு தஆலா எதிர்பாராத காரியங்களை எல்லாம் அல்லாஹ் நம்முடைய காரியங்களை சீர்படுத்தி கொடுப்பான். பொருளாதாரத்தை கொண்டு மகத்தான பேருதவியை கொண்டு ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய உணவில், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் பரக்கத் என்பது அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, காலமெல்லாம் அந்த பரக்கத்தை பெறுவதற்கு குர்ஆன் 2 வழிகளை தான் சொல்கிறது. ஒன்று ஈமான், இன்னொன்று இறை அச்சம். ஒன்று ஈமான், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற பேர் உணர்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் அதன் மீது உண்டான முழுமையான நம்பிக்கையோடு, அல்லாஹ் சொன்னதுதான் உண்மை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான் உண்மை என்ற அந்த வலிமையான நம்பிக்கையோடு என்னை என் ரப்பு பார்க்கிறான் என்ற இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் குர்ஆன் சொல்கிறது, லஃபதஹனா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, வான்மண்டலங்களை திறந்து கொடுத்து பரக்கத்தை அவர்களுக்கு நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வான்மண்டலங்களை திறந்து கொடுத்து பரக்கத்தை நாம் அவர்களுக்கு கொட்டுவோம் என்று குர்ஆன் சொல்கிறது. அருமையான பெருமக்களே, அப்படி பரக்கத்தின் மாதம் ரமதான். ரமதானை எவ்வளவு உயர்வாக சொன்னாலும் அதற்கு ஈடு இணை இல்லை. அந்த அளவிற்கு ஒரு மகத்துவமான ஒரு மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். ரமதானுடைய மாதம் என்பது அது பரக்கத்தானது, மூமின்களுக்கு பாக்கியமானது, முனாஃபிகீன்களுக்குத்தான் அது விஷயத்திலே கொஞ்சம் துரதிர்ஷ்டம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அல்லாஹ் நம்மை எல்லாம் பூரணமான மூமின்களாக ஆக்கி அருள்வானா. அல்லாஹ் நமக்கு அருளாக தந்த இந்த ரமதானை எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களான நன்மக்கள் எப்படி மிக பேணுதலாக கழித்து ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படி பூரணமாக நோன்பு நோற்கவும், இரவு காலங்களில் தராவிகை நின்று வணங்கவும், அது மாதிரி தஹஜ்ஜுத் போன்ற தொழுகைகளில் ஈடுபடவும், அதிகமாக குர்ஆன் ஓதவும், நல்ல காரியங்களை தான தர்மங்களை செய்வதற்கும், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான கல்வியை நாம் அதிகமாக கற்றுக்கொள்வதற்கும், தீனுடையவர்களாக வாழ்வதற்கும் அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை காரணமாக்கி அருள்வானாக. நம்முடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வானா, நம்முடைய செல்வாக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானா, நம்முடைய குடும்பங்களில் அல்லாஹ் பரக்கத் செய்வானா. நமக்கு அல்லாஹ் தந்த எல்லா பாக்கியங்களிலும் பரக்கத்தை அல்லாஹ் இணைத்து வைத்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.